இது ஒரு கோலம் போட்டாச்சா வாசல்ல ஒரு கோலம். இங்கே அடுப்புங்கல்ல ஒரு கோலமா. அப்புறம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அடுப்பு கோலம் போடணும், மொட்டையாக விடக்கூடாது. அடுப்புங்கல்ல ஒரு கோலம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கிட்ட கிச்சடி பண்ணி கொடுக்க போகிறேன், பாருங்கள் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே வச்சு தான் பண்ணுவோம் கிச்சடி. இன்னைக்கு கிச்சடி தான் சாப்பாடு. இன்றைக்கி எனக்கு காலை சாப்பாடு. அது எதுக்கு தயிர், ஊறக்காய், மாங்காய் ஊறக்காய் சொல்லிட்டு. நேற்று தான் சாம்பார், இன்னைக்கு தேவை. அடுப்பு மகாலட்சுமி அவங்களுக்கு முன்ன சுத்தம் பண்ணிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். அதுதான் அடுப்பு வெள்ளிக்கிழமை அடுப்பு மொழிட்டு இருக்கு பற்ற வைக்கிறது. இவ்வளோ பழம் பாருங்க. 2 கிலோ வருமா? வரும். கடையில் கொஞ்சம் கொடுத்துறா. சரி, நான் 2 கிலோ வைக்கிறேன். போகும்போது எடுத்துன்னு போயிடுறேன். கிச்சடிக்கு தேவையான பொருள்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். காய் ரெடி ஆகிடுச்சப்பா, அரிஞ்சு வச்சு தண்ணி ரெடி வானில் போடணும். இப்போ தண்ணி குடி தண்ணி தான் இது. ஒரு கிளாஸ் ரவையா? சரி. வானல் காஞ்சித்தா பாரு. அடுப்பு கடை கடை எரியுது. தீயாத வச்சுங்க. ரவை வறுபடுறதுக்கு போதும், எடுத்து போட்டீங்க. வடை சட்டணும் இல்லையா, அந்த எண்ணெய் தான். டப்புன்னு வச்சுது. போட்டுக்கோங்க. கறிப்பட்ட ஒரு பிரிஞ்சி இலை. என்ன காயறதுல போட்டுனா இப்போதான் வெடிக்குது. காயத்தங்காய் என்ன காயறதுல போட்டுக்கிறேன். செவந்துடுச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு. காய் ரெடி ஆகிடுச்சப்பா, அரிஞ்சு வச்சு தண்ணி ரெடி வானில் போடணும். இப்போ தண்ணி குடி தண்ணி தான் இது. ஒரு கிளாஸ் ரவையா? சரி.
வறுத்துக்கலாம். அடுப்பு கடை கடந்து எரியுது. தீயாத வறுத்துக்கணும். ரவை வறுபடுறது போதும். எடுத்து கொட்டிக்கலாம். அப்படியே வானல் வச்சுக்கலாம். வடை சட்டும் இல்லையா, அந்த எண்ணெய் தான். என்ன டப்புன்னு வெட்டிதே. போட்டுக்கோங்க. கறிப்பட்டை ஒரு பிரிஞ்சி இலை. என்ன காயதுமே போட்டுங்க. இப்போதான் வெடிக்குது. காயத்தங்க என்ன காயதுமே போட்டுக்கிறேன். செவந்துடுச்சு. வந்துடுச்சு. வெங்காயத்தை போடுவேன். அதே இப்போ செவந்துடுச்சு. வெங்காயம் பொன்னிறமானதும் அப்படியே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் மறந்து போச்சு. வெங்காயத்தை கூட போடாத. எல்லாம் வதங்கிடு. காயெல்லாம் போடுறோம் இல்லையா, வதங்கிடு. இது தக்காளி சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸு. அது கூட வெங்காயம் ரொட்டி எல்லாம் வதங்கி அப்படியே தேவையான மஞ்சள் தூள். அரை ஸ்பூன் போட்டால் போதும். நான் சின்ன ஸ்பூனாக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக போட்டேன். அளவுக்கு அந்த மாதிரி உப்பு இதெல்லாம் கூட வதங்கும். நல்லா வதங்கிடு காய். நல்லா போட்ட காயெல்லாம் தண்ணியில் நல்லா வெந்துட்டு ஒட்டி கிண்டிக்கலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உப்புமா இல்லைங்க, கிச்சடி. உப்புமா வந்துட்டு அது ஒரு மாதிரி வேற மாதிரி செய்வாங்க. கிச்சடி நெய் சேர்ப்பாங்களா? ஆமாம், கிச்சடி நெய் சேர்த்தா நல்லா இருக்கும். அதான் டேஸ்ட்டு. நெய் ஊற்றிக்க. கொஞ்சமா அளவா நிறைய ஊற்றல. திட்டமாக ஏன்னா தெகுட்டும். அதிகமாக ஊற்றினாலும் நிறையா தான் ஊற்றிட்டேன். கிச்சடி ரெடி. பாருங்க அப்படியே கிச்சடி பாரு. அப்படியே பொல சூப்பராக இருக்குது பாரு. எப்படி பாரு கிச்சடி. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க கிச்சடி. நாங்கள் போய் கிச்சடி சாப்பிட்றத காட்டுறோம். வாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏரி வேலைக்கு போகணும். கிச்சடி செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்றோம். நாங்கள் சாப்பிட்டு ஏரி வேலைக்கு இருக்கோம். தேங்காய் சட்னி நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லாம் மறந்து போச்சு. இறக்கி இங்கே உள்ளாண்ட தான் போட்டோம் சூடா. அது போட்டேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். செம சூப்பர். நீங்கள் செய்யுங்க சார். இதே மாரியா நான் செய்கிற மாரி நீங்கள் செய்யுங்க. நல்லா இருக்குது. சூப்பராக சார். அருமையாக கிச்சடி அவ்வளோ சூப்பர். பொல அவ்வளோ சூப்பராக அப்படியே இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்டாக இருக்குதுயா. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் கிச்சடி செஞ்சு சாப்பிட்றோம். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. டிஆர்சி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். பாய் பாய்.